புதியுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது விருந்தினர் பக்கம். என்னதான் பேரில் சிறுநீரகம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம உடம்புல அது பண்ணக்கூடிய வேலைப்பாடுகள் பெருசு. சிறுநீரகம் எப்படியெல்லாம் காக்க வேண்டிய ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு வெல் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்காங்க. அதுவும் புதுக்கோட்டை முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க டாக்டர் PR அப்பன் பிரகாஷ், நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன். வாங்க சார் கிட்ட நிறைய விஷயங்கள் ஒரு கிட்னி ஹெல்த்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதியுகம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். முதல் முறையாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு சிறுநீரகம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி நல்லா குடிங்க, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணிக்கும் கிட்னிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்னி ஹெல்த்தியாக இருக்கணும்னா அடிக்வேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணணும். இதை ரஃபாக நம்ம பார்த்தோம்னா 2.5 to 3.5 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி அடல்ட் ஹேஸ் டு கன்சியூம். சரிங்களா? விமெனுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் கம்மியாக சொல்லுவோம், ஏன்னா மசில் மாஸ் கம்மியாக இருக்கும். பட் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதுவே ப்ரெக்னென்ட் விமனாக இருக்காங்க, லாக்டேட்டிங் மதர்ஸாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரெக்னென்சிக்கே. இதை தவிர நம்ம ஒரு ஹாட் கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸசிவ் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா இன்னும் வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கும், டயரியா இருக்குன்னா அதில் வாட்டர் கன்சம்ஷன் பிகம்ஸ் வெரி வைட்டல். நம்மளோட மிச்ச ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ்க்கே அது ரொம்பவே வைட்டலாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நம்ம வாட்டர் கன்சியூம் பண்ணியே ஆகணும். 2.5 to 3.5 liters ஒரு ஜென்ரல் தம் ரூல். ஓகே, நான் ஏன் இந்த கேள்வியை முதல் கேள்வியாக வச்சேன்னா, இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். ஸோ வின்டரை கம்பேர் பண்ணும்போது சம்மரில் கண்டிப்பாக நம்ம பாடிக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கிட்னிக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால இந்த கேள்வியை கேட்டேன். நல்லா ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, ஒரு நெஃப்ராலஜிஸ்டாக உங்களுடைய ஒர்க் என்ன மாதிரி இருக்கும்? Nephrologist is basically a doctor who treats kidney and kidney related diseases. இப்போ urinary tract ன்னு சொல்லுவோம், bladder சொல்கிறோம், ureter சொல்கிறோம். ஸோ diseases associated with this நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ என்னென்ன டிசீசஸ் வரும்? ஒன்று தற்காலிக கிட்னி பாதிப்புன்னு சொல்லுவோம், அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம், அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். க்ரானிக் கிட்னி டிசீஸ், நிரந்தர கிட்னி பாதிப்பு. சரிங்களா? இதில் ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக என் ஸ்டேஜ் டிசீஸ்க்கு டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்டான ட்ரீட்மெண்ட் நெஃப்ராலஜிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர கிட்னியில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், குளோமருலோநெஃப்ரைட்டிஸ்ன்ட்டு. இந்த நோய்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். லூப்பஸ் மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதனால கிட்னி பாதிப்படையும், இதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். சில கிட்னி பிரச்சனையில் புறத்து சத்து ஜாஸ்தியாக போகும் யூரின்ல, இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுவோம். ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அப்புறம் இதில் அப்நார்மாலிட்டி, அதே மாதிரி உப்பு சத்தில் அப்நார்மாலிட்டி, சோடியம் ஹையாக இருக்கிறது லோவாக இருக்கிறது, பொட்டாசியம் ஹையாக இருக்கிறது லோவாக இருக்கிறது, இதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இதை தவிர நம்ம கிட்னியில் இருக்க கல் டிசீசஸ், கிட்னி ஸ்டோன் டிசீசஸை நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், பைலோநெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதையும் நெஃப்ராலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர ஒரு முக்கியமான காமனாக இருக்க கண்டிஷன் ஹைப்பர் டென்ஷன். நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலில் இருக்காது, 2-3 மெடிசன் இருப்பாங்க, பிபி ஹையாகவே இருக்கும். ஸோ இதையும் நெஃப்ராலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். ஓகே. அண்ட் இந்த தற்காலிக கிட்னி டிசீஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னீங்க, அது கேட்குறதுக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது, தற்காலிக டிசீஸ் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா? இப்போ ஒரு காமனான ஒரு ஃபேக்ட், காமனான ஒரு மித் என்னன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிட்னி பாதிப்புனா அது பர்மனெண்ட்டாக பாதிச்சதும் அவ்வளவுதான், டயாலிசிஸ் வரைக்கும் போயிடுவோம். ஆனால் இதில் தற்காலிக கிட்னி பாதிப்பு ஏகேன்னு சொல்லுவோம், அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இப்போ சில பேர் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மெடிகேஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கிட்னி ரிகவர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ்னால கிட்னி பாதிப்படையலாம். ஆன்டிபயோட்டிக்ஸால் ட்ரீட் பண்ணால் இதுலேருந்து கிட்னி ஒரு ஃபங்க்ஷன் நார்மல் ஆகலாம். இதை தவிர சில சிவியர் ட்ராமா, மசில் இன்ஜுரினால கிட்னி பாதிப்படையலாம். இதை நம்ம கரெக்டாக ஹைட்ரேட் பண்ணோன்னா இதுலேருந்து கிட்னி நார்மலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இதை தவிர நிறைய ப்ரொசீஜர்ஸ், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை ரீசன்ஸ்க்காக பிளட் ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பிபி லோ ஆகும். ஸோ இதனால் கிட்னி சடனாக ஃபங்க்ஷன் கம்மியாகும். ஸோ நம்ம பிளட் ப்ரெஷர் ஆப்டிமைஸ் பண்ணால் வித்தின் பீரியட் ஆஃப் டைம் கிட்னி வில் ரிகவர். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்க்கெலாம் நம்ம நிச்சயமாக கிட்னியோட ஃபங்க்ஷனை நார்மலைஸ் பண்ணலாம்.
ஓகே. இப்போ ஒரு கிட்னி வந்து சம்திங் அன்ஹெல்தி கண்டிஷனை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு மனிதன் வந்து பண்ணக்கூடியவை என்னென்ன, எதனாலலாம் வந்து அந்த கிட்னி அன்ஹெல்தியா மாறிக்கிட்டே வருது? இதில் வந்து மெயினாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஒன் காமன் திங் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி ஃப்ளூயிட் இன்டேக். நம்ம வந்து ஃப்ளூயிட் இன்டேக் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம யூரின் வந்து ரொம்ப அசிடிக்காக ஆகும், கான்சென்ட்ரேட் ஆகும். ஸோ இதனால கல்கள் வரலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோ கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதனால வந்து தற்காலிக கிட்னி பாதிப்பு, இது ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நிரந்தர கிட்னி பாதிப்பு கூட வரலாம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், ப்ராசஸ்ட் ஃபுட், சிப்ஸ் சாப்பிட்றோம், சால்ட் கண்டென்ட் ஹையாக இருக்குது, இதனால பிளட் ப்ரெஷர் வரலாம், இந்த மூலியமாக கிட்னி பாதிக்கலாம். அண்ட் சால்ட் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது கால்சியம் எக்ஸ்கிரீஷனும் அதிகமாகுது யூரின்ல. ஸோ இதனால வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் கூட வரலாம். இதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் நம்ம ஒழுங்காக தூங்குறது இல்லை. ஸோ இதனால வந்து கிட்னி ஸ்ட்ரெயின் அடையலாம். ஸ்லீப் ஒழுங்காக எடுத்துக்கிறது, நம்ம ஒழுங்காக ஸ்லீப் பண்ணாததுனால கிட்னி ஸ்ட்ரெயின் வரலாம். அண்ட் இதை தவிர ஒபிசிட்டி, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணல, ஒரு ஹெல்தியான வெயிட் மேனேஜ் பண்ணலன்னா அதனால கூட ஒபிசிட்டி ரிலேட்டட் குளோமரலோபதின்னு தனி டேர்மே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூலியமா கிட்னி வந்து பாதிப்பு அடையலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடிய விஷயம், இதெல்லாம் நம்ம டெஃபினட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பா அதை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம மாத்திக்கவும் முடியும். நிச்சயமா. இதுல வந்து மேஜரா நீங்க சொன்னது வந்து ஃப்ளூயிட் இன்டேக், இந்த ஹைட்ரேஷனா உடம்பு வச்சுக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு நீர் ஆதார பொருள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 hours அவங்க வந்து அந்த ஏசிலேயே உட்கார்றதுனால அவங்களுக்கு இந்த தண்ணிக்கான ஒரு தேவையே வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு கோல்டான சரௌண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வேலை பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த ஃப்ளூயிட் இன்டேக்ன்றது சாத்தியம் ஆக்கிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும், நம்ம வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம வந்து டெஃபினட்டாக வாட்டர் இன்டேக் பண்ணணும் 100%. இது என்னன்னா நம்ம வந்து ஒரே தடியாக பல்காக குடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ 1.5-2 liters ஒரே தடி குடித்தா அது டேஞ்சரஸாக கூட போய் முடியலாம். இதனால் சோடியம் லெவல்ஸ் கம்மியாகலாம், பிரெயினில் இருக்க செல்ஸ் பாதிக்கலாம். அதனால ரெகுலர் சிப்பிங் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும், நம்ம மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இதே மாதிரி நம்ம நைட்டு மேபி ஒரு 1 hour 2 hours முன்னாடி, அதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறது பெட்டர். தூங்குறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் குடித்தோன்னா நைட்டில் நம்ம யூரினேட் பண்ணுவோம், இதனால ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், இதனால பிளட் ப்ரெஷர், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரலாம், இதனால கூட கிட்னி பாதிக்கலாம். ஓகே. ஸோ தண்ணி குடிக்கணும், பட் அது எப்படி குடிக்கணும் அப்படின்றதும் ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அண்ட் ஒரு கிட்னி வந்து இப்போது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஒரு வெளிப்பாடாக காமிக்கும்? இதில் கிட்னி டிசீஸ் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா இட் இஸ் அ சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து மோஸ்ட் காமன் டிசீஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிகேடி தான் மோஸ்ட் காமன் டிசீஸ். 138 million people நம்ம country are affected by CKD, which is the second highest after China. China is at 152 million, we are at 138 million. This is according to the 2023 data. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னா இந்த மாதிரி சிகேடி நோயில் பார்த்தீங்களா 80 to 90% பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்னியோட சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ரெகுலராக ஹெல்த் செக்கப்ஸ், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஏர்லிய சிம்டம்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? முதல்ல வந்து ரொம்ப வேகாக இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வந்து லெத்தார்ஜிக்காக ஃபீல் பண்ணுவோம், மைல்டாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அப்புறம் மைல்ட் கால் வீக்கம் ஆரம்பிக்கும். போக போக இந்த கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும். இது வந்து நீர் தேங்குறதுனால. அப்புறம் நீர் வந்து நுரையீரலில் தேங்க ஆரம்பிக்கும், பல்னரி எடிமான்னு சொல்லுவோம். இதனால மூச்சு திணறல் கூட வரலாம், நாசியா, வாமிட்டிங் வரும். இதை தவிர வந்து பசி இன்மை வரலாம். பேஷண்ட்டுக்கு வந்து உடம்புல வந்து ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியர் கிட்னி ஃபெயிலியரில் நம்ம மூளை கூட பாதிக்கலாம். இதை யூரிமிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம், நம்ம சென்சோரியமே பாதிக்கலாம். ஸோ வந்து இந்த எல்லா சிம்டம்ஸும் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சிறுநீரகம் பேசிக்காக நம்ம உடம்புல என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அண்ட் நம்ம அதை எப்படியெல்லாம் போட்டு வாட்டி வதக்குறோம் அப்படின்ற பல விஷயங்களை டாக்டர் வந்து தெளிவாக நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் PR அப்பன் பிரகாஷ் அவர்கள், நெஃப்ராலஜிஸ்ட் மற்றும் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன் இணைந்திருக்காங்க. கிட்னி பற்றின நிறைய விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வாங்க தொடர்ந்து பேசலாம். பேசிக்காக பார்க்கக்கூடிய கிட்னி பாதிப்புகள் ஆர் கிட்னி நோய்கள்னா என்னென்ன சொல்லுவீங்க?
பேசிக்காக இது வந்து இப்போ காமனாக ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வந்து நான் இதை பார்க்குறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படின்னா? ஐ திங்க் நம்ம இதில் மோஸ்ட்டாக காமனாக பார்க்குறது நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சிகேடின்னு சொல்லுவோம். சிகேடி தான் நிரந்தர கிட்னி பாதிப்பு. இதை வந்து நம்ம வந்து 5 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அண்ட் ஸ்டேஜ் 5. G1, G2, G3, G4, G5 சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் 1ல இந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டி நார்மலாக தான் இருக்கும், இல்லை ஸோ எக்ஸஸாக இருக்கும். GFR மோர் தென் 19 சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு புறத்து சத்து போகும், இல்லை ஸ்கேனில் அப்நார்மலிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 2ல வந்து GFR 60 to 89ல இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல சிம்டம்ஸ்லாம் இருக்காது மோஸ்ட்லி. ஸ்டேஜ் 3யை 30 to 59ன்னு சொல்லுவோம் GFR. ஸோ இதில் வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கிறோம், 3A 3B. 3Aல வந்து 59 to 45 இருக்கும், 3Bல 30 to 44 இருக்கும் GFR. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் மைல்ட் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும், டயர்ட்னஸ், லெக் ஸ்வெல்லிங். ஸ்டேஜ் 4ல இது சிக்னிஃபிகண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும் சிம்டம்ஸ். நல்லா வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம், பிரெத்லெஸ்னஸ் வரலாம், சரிங்களா? இதில் வந்து GFR வந்து 15 to 29 இருக்கும். இப்போ ஸ்டேஜ் 5 தான் நம்ம என் ஸ்டேஜ் ரினல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். சிவியர் GI சிம்டம்ஸ், நாசியா, வாமிட்டிங் இருக்கும், லாஸ் ஆஃப் appetite இருக்கும், லெக் ஸ்வெல்லிங் வரும், பல்மனரி எடிமா, பிரெத்லெஸ்னஸ் வரும், நம்ம சென்சோரியம் ஆல்டர் ஆகும், சிவியர் ஆசிடோசிஸ் வரும், பொட்டாசியம் லெவல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஹார்ட்டை கூட பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் நம்ம டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற ட்ரீட்மெண்ட் மாடாலிட்டி ஆஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு இறுதிக்கட்ட முயற்சி மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன். இறுதிக்கட்ட நோயின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் டயாலிசிஸை பார்த்து பயப்படுறாங்க. டயாலிசிஸில் எவ்வளோ பேர் நிறைய வருஷம் ஹெல்த்தியாகவே வாழ்ந்திருக்காங்க. அதோட சுப்பீரியர் டிரான்ஸ்பிளான்ட், அது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லாஞ்சபிலிட்டி ஆஃப் லைஃபை இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணும். டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இட் இஸ் அ நியூ பிகினிங், இட் இஸ் நாட் த எண்ட். ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ சார், இப்போ கிட்னியில் வந்து சில பேருக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னா நிறைய மெடிசன், இந்த ட்ரக்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, ஏதோ விதமான ஒரு ட்ரக்ஸ் அது அதிகமாக எடுத்துக்கிட்டால் கிட்னியில் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சில இடத்துல நாங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? அப்படி உண்மைன்னா என்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அது கிட்னியை வந்து டைரெக்டாக போய் பாதிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இது 100% உண்மை. இது ஒரு ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் கிட்னி டேமேஜ். இப்போ மோஸ்ட் காமனாக நம்மளுக்கு தலைவலி வருது, கை கால் வலி இருக்குன்னா நம்மளே ஓவர் த கவுண்டர் போய் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இருக்கு, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்ட்டு, டைக்ளோஃபினாக், ஐபுப்ரோஃபன், கீட்டோரெலாக், அசிக்ளோஃபினாக். ஸோ இது எல்லாமே வந்து பல முறையில் கிட்னியை பாதிக்கலாம். சால்ட்டை ரீட்டைன் பண்ணும், இதனால ஹைப்பர் டென்ஷன் வரும், கை கால் வீக்கம் வரும், பொட்டாசியம் லெவல்ஸை பயங்கரமாக ஏற்றும், ஹார்ட்டை கூட இதை பாதிக்கலாம். இதே மாதிரி கிட்னியில் வந்து புறத்து சத்து போகும், சரிங்களா? நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமை வந்து உருவாக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ, கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது, இதை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோ கூட பாதிக்கும். ஸோ இது இனிஷியலாக ஒரு தற்காலிக கிட்னி பாதிப்புன்னு சொல்லுவோம், AK, அது வரும். இது ரிக்கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அது CKD கூட பெர்மனன்ட் டேமேஜாக கூட மாறலாம். ஸோ இதை நம்ம வந்து நிச்சயமாக தவிர்க்கணும். டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்க கூடாது. 2, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அஜீர்ண கோளாறு இருக்கு, சரிங்களா, வயிறு உப்பசம் இருக்குன்னா நம்மளே வந்து இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், பேண்டோப்ரசால், அந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே நம்ம அப்யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டா பெருசாகாது. க்ரானிக்காக வந்து சூப்பர்வைஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் வந்து இன்டர்ஸ்டீஷியம்னு ஒரு பகுதி இருக்குது கிட்னியில். ஸோ அதை வந்து பாதிச்சு இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரைட்டிஸ் வரும். ஸோ இந்த 2 மெடிகேஷன்ஸும் நம்ம நிச்சயமாக எக்ஸசிவாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சார் நிறைய பேர் ஃபோனை பார்த்துட்டு அந்த தூக்கத்தை வந்து அந்த ஃபோனுக்குள்ளேயே விட்டுடுறாங்க. ஸோ தூக்கத்தை இழந்துடுறாங்க. நிறைய பீப்புள் வந்து இன்சோமேனியாக்காக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் தூக்கமின்மையினால கிட்னி பாதிக்குங்களா? நிச்சயமா. இப்போ ஒரு நாள் நம்ம தூங்கல, 2 நாள் தூங்கலைன்னா கிட்னியில் ஒரு ரெசிஸ்டண்ட்டான ஆர்கன், பாதிப்பு வராது. இப்போ க்ரானிக்காக நம்ம வந்து தூங்காமல் இருக்கோம், less than 5 hours ஆஃப் ஸ்லீப் வருதுன்னா டெஃபினட்டாக கிட்னி பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் நம்ம நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கணும். அது டியூரேஷன் மட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ க்ரானிக்காக 5 hours கீழே நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாகவே நைட் நம்ம பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இதை நாக்டர்னல் டிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ட்டையும் கிட்னிக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி, ஸோ தட் தே கேன் அகெயின் ஃபங்க்ஷன் வித் ஃபுல் ஃபோர்ஸ். ஆனால் இந்த மாதிரி நம்ம தூங்காததுனால, நைட்டும் அவேக்காக இருக்கிறதுனால இந்த நாக்டர்னல் டிப் நடக்காது.
ஸோ இதனால நைட்டும் கிட்னி அது இப்போ என்ன அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி போகும்போது நம்ம குளோமருலஸ்ன்னு சொல்லுவோம், ஃபில்டரிங் யூனிட், அது பாதிப்படையும். இதனால புறத்து சத்து கூட அதிகமாக போகும். சரிங்களா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி தூங்காதவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சுலின் செக்ரீஷன் வேணால் நார்மலாக இருக்கலாம், ஆனால் மிச்ச டிஷ்யூஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாது, குளுக்கோஸ் லோவர் ஆகாது. இதனால டயபெட்டிஸ் வரலாம், டயபெட்டிஸ்னால வந்து கிட்னி பாதிப்பு வரலாம். சரிங்களா, இதை தவிர நம்ம தூங்காமல் இருந்தோம்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய இன்ஃப்ளமேட்டரி மாலிக்யூல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதனால கிட்னிக்கு இன்ஃப்ளமேஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால நம்ம தூங்குறது மிகவும் முக்கியம். என்னதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தாலும் நிச்சயமாக we should try to catch as much sleep as possible, preferably 7 to 8 hours. ஓகே, அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது எங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார், இப்போது கிட்னியில் வந்து கல் வர்றது அப்படின்றது நாங்கள் அதிகப்படியாக கேட்டிருக்கோம், ஒரு கிட்னி நோயா. பட் இந்த கிட்னியில் கல் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த தக்காளியை தான் சார் சொல்கிறாங்க எல்லார் வீட்லேயுமே. அதுலேயும் வந்து வேறுபாடு இருக்குது. பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி, இது ரெண்டுத்தையும் இப்படி கன்சியூம் பண்ணால் கல் வராது, இப்படி பண்ணால் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஆட்களே வந்துட்டு அது ஒரு அவேர்னஸாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இல்லை உண்மை இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சம்ஷன் சொல்லும் போது த மாடரேஷன், த குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மாடரேட் அமௌண்ட் ஆஃப் டொமேட்டோஸ் கன்சியூம் பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து கல் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஏன் பயப்படுறோம், அதில் ஆக்சிலேட் கண்டென்ட் ஹையாக இருக்கும், அதனால கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் வரும்ட்டு. அண்ட் நிறைய வாட்டி நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட் கண்டென்ட் இன்னும் ஃபர்தர் கம்மியாகுது. அண்ட் கால்சியம் ஸ்டோன் ப்ரிவென்ட் பண்ணுற சிட்ரேட்டுன்னு சொல்லுவோம், அதோட அதுவும் இருக்கு டொமேட்டோல. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லை, பட் டெஃபினெட்லி வந்து கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்தோன்னா இது வந்து டெஃபினட்டாக கல் வந்து காஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான வெஜிடபிள் கிடையாது. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் PR அப்பன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க ஃப்ரம் முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல், புதுக்கோட்டை. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். முன்னாடி பேசும்போது சொன்னீங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கே பேஷண்ட்ஸ் வந்து தயங்குறாங்க, பேனிக் ஆகுறாங்க, ஐயோ அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட், ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அண்ட் இவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் உங்களால் கொடுக்க முடியுமா? இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி யாருக்கு நம்ம டயாலிசிஸ் ஆஃபர் பண்ணுவோம்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டயாலிசிஸ் வந்து பர்மனண்ட்டாக தேவைப்படும், சில பேருக்கு பர்மனண்ட்டாக தேவைப்படாது. இப்போ வந்து இந்த தற்காலிக கிட்னி பாதிப்பு AKன்னு சொல்லுவோம், நான் ரீசன்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதனால சடனாக சில பேருக்கு கிட்னி வந்து ஷட் டவுன் ஆகலாம். ஸோ இவங்களுக்கு நம்ம பேசிக்காக டயாலிசிஸ்னா என்ன, அது இட்ஸ் அ மெஷின். கிட்னியோட ஒரு 2 வைட்டலான ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். நம்ம உடம்புல இருக்க வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும், எக்ஸஸ் வாட்டரை எடுக்கும், அண்ட் நம்மளோட உடம்புல இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியில எடுக்கும். சரிங்களா, ஸோ கிட்னி வந்து ஷட் டவுன் சடனாக ஆகும்போது இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மெஷின் அதை பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிட்னிக்கு ரெஸ்ட் கிடைக்குது. இது வந்து நம்ம HD ஸ்பேசிங்னு சொல்லுவோம். டெய்லி டயாலிசிஸ் பண்ண மாட்டோம், மேபி ஆல்டர்னேட் டேஸ் ஆர் மேபி ஒன்ஸ் இன் 2 to 3 days depending on the symptoms and depending on the urinary output, depending on the lab values, we do this. இது பேர் டயாலிசிஸ் HD ஸ்பேசிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கிட்னிக்கு ரெஸ்ட் கொடுத்து நிறைய பேருக்கு கிட்னி வந்து நல்லாவே ஃபுல் ஃபங்க்ஷனே ரிகவர் ஆகும். ஸோ இவங்களுக்குலாம் டயாலிசிஸ் பெர்மனண்ட்டாக தேவைப்படாது. சரிங்களா, அதே மாதிரி நம்ம வந்து CKDன்னு சொல்லுவோம். எல்லா CKD பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம டயாலிசிஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ESRDன்னு சொல்லுவோம், end stage renal disease, the final stage when all the medications have failed, then அப்பதான் நம்ம டயாலிசிஸ், எஸ்பெஷலி அதுவும் சிம்டம்ஸ் இருந்தாதான், GI சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், நாசியா, வாமிட்டிங், லாஸ் ஆஃப் appetite, இல்லை சிவியர் ஃபெட்டிக், சிவியர் அசிடோசிஸ், பொட்டாசியம் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா, இல்லை சென்சோரியம் ஆல்டர் ஆச்சு, நம்ம சுயநலமே பாதிச்சுதுன்னா, இல்லை யூரிமிக் ப்ளீடிங்னு சொல்லுவோம், அது இருந்துச்சுன்னா, இல்லைன்னா பல்மனரி எடிமா. நிறைய பேருக்கு மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா மூச்சே எடுக்க முடியாது, ஏன்னா நீர் கோக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா நீர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும் கிட்னியில். ஸோ இதனால வந்து நம்ம நிச்சயமாக அர்ஜென்ட்டாக டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதை தான் மெயின் ரீசன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ESRD பேஷண்ட்ஸ்க்கு இதை பெர்மனண்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட வந்து சுப்பீரியரான மொடாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட். ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்
அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா we can stop the dialysis. ஓகே. So these are the reasons why we do dialysis. And dialysis பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் டயாலிசிஸில் இறக்குறாங்க. ஸோ நம்ம இது வந்து சிகேடியோட வீரியம், அந்த கிட்னி நோயோட வீரியத்தினால இறக்குறாங்க. நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வேற காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறக்குறது ரொம்ப காமன். ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப காமன், சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து இருதய பிளட் ஃப்ளோ வந்து பாதிக்கலாம். அது பேர்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். இம்ப்ராப்பரா ஹார்ட் பீட் ஆகும். இதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்து இறப்புகள் வரலாம், சரிங்களா? ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து சிகேடி பேஷண்ட்ஸ்க்கான ரிஸ்க். எஸ், டயாலிசிஸ் லைக் எனி மெடிகேஷன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட்ஸ், பட் தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் கம்பேர்ட் டு த பெனிஃபிட்ஸ் தட் டயாலிசிஸ் இஸ் ஆஃபரிங். ஓகே. அண்ட் ஒரு டாக்டர் வந்து டயாலிசிஸ் அப்சல்யூட்லி தேவைனா தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ டயாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயாலிசிஸ்னால நிறைய வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்ல வாழ்வியல் திறன் இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து டயாலிசிஸை பார்த்து நம்ம அவ்வளவு பயப்பட தேவையே இல்லை. அண்ட் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வெர்சஸ் டயாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ்னா என்ன? இந்த மெஷின் வந்து ஒர்க் எடுத்து அது பண்ணும், சரிங்களா? நம்ம கிட்னிஸ் 24 hours 7 days a week 1 year கண்டினியூஸாக ஒர்க் ஆகும், நான் ஸ்டாப்பா. பட் நம்ம டயாலிசிஸ் அந்த மாதிரி பண்றது இல்லை. ட்வைஸ் ஆர் த்ரைஸ் a week 3 to 4 hours தான் பண்றோம். ஸோ இது கிட்னியோட ஃபுல் ஃபங்க்ஷனை வந்து ரெப்ளிகேட் பண்ணாது, புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி சில கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்த சோர்வு இருக்கும். ஸோ வந்து எரித்ரோபோய்டின் செக்ரீட் ஆகாது, அசிரோசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி எலும்பு சத்து வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா கிட்னி தான் விட்டமின் டியை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அதுதான் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சத்துகள் கம்மியாக இருக்கும்போது எலும்பு முறிவுலாம் வரலாம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து டயாலிசிஸ் கூடயே நம்ம வந்து முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணுறது என்னன்னா மெடிகேஷன் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிகேஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். காமன் மெடிகேஷன்ஸ்னால் என்ன? வந்து எரித்ரோபாய்டின் கொடுப்போம், மல்டி விட்டமின்ஸ் கொடுப்போம், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ண. ஸோ டயாலிசிஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு இந்த மெடிகேஷன்ஸும் முக்கியம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட்னு வரும். டிரான்ஸ்பிளான்ட்னு எடுத்துட்டோம்னா the person is getting an kidney, an entire kidney. So இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே if it is graft is working properly, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே will start working properly. So இது வந்து definitely gives a higher quantity, duration of life வந்து இன்க்ரீஸ் பண்ணும், குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சால்ட் இன்டேக் ரொம்ப கம்மி பண்ணணும், வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், 1 liter கம்மியாக இருக்கணும். தே ஷுட் பி ஸ்டக் டு அ மெஷின். டே டு டே ஆக்டிவிட்டிஸை இன்டர்ஃபியர் பண்ணலாம். தே ஹேவ் டு கோ டு அ டயாலிசிஸ் சென்டர், 4 hours மெஷினோட இருக்கணும், ட்ராவல் காஸ்ட் அதெல்லாம் இருக்கும். பட் டிரான்ஸ்பிளான்ட்னா தே வில் ஹேவ் அ மச் பெட்டர் லைஃப் ஸ்டைல். நல்ல 3.5-4 liters ஆஃப் வாட்டர் குடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டயட்ரி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ தே கேன் லிவ் அ நியர் நார்மல் லைஃப். ஸோ இதனால டிரான்ஸ்பிளான்ட் டயாலிசிஸோட சிறந்தது. ஆனால் டயாலிசிஸ் நிச்சயமா தவறு கிடையாது. ஓகே, எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து நிச்சயமா பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் சார் கிட்னியை ரிலேட்டடாக. பட் ஒரே ஒரு பொதுவான தகவல் நான் வந்து மக்களுக்கு நேரடியாக சொல்ல விரும்புகிறேன் கிட்னியை பற்றி, அப்படின்னா என்ன? மக்களுக்கு நான் முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, கிட்னி டிசீஸ் ஒரு ரேரான டிசீஸ் கிடையாது. இது யாருக்கு வேணாலும் வரலாம், சிம்டமே இல்லாமல் வரலாம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 40 வயசு மேலே இருக்கீங்களா, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரியாட்டினின் ஹையாக இருக்கா, யூரின்ல வந்து புரோட்டீன் போகிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் காட்டுதா, ஸ்கேனில் வந்து கிட்னி கல் இல்லை கிட்னி அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா உடனே உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் டாக்டர் ஒரு மெடிகேஷன்ஸ் கொடுக்குறாருன்னா அதை கரெக்டான டோஸ் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கோங்க, ஃபாலோ அப்க்கு கரெக்டாக வாங்க. நீங்களே மெடிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. சைடு எஃபெக்ட் இருக்கா, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சில மெடிகேஷன்ஸை சடனாக ஸ்டாப் பண்ணுறதுனால அதனாலையும் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ.
சூப்பர் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்கெல்லாம் எங்களுக்கு கிட்னி ரிலேட்டடாக ஒரு குழப்பம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு கன்ஃபியூஷன் எங்கள் மைண்டில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விளக்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் ஃபார் கமிங். Thank you for having me here. எஸ். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது விருந்தினர் பக்கம்.